அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில சுகபோக வாழ்க்கை தரும் சுக்கிர பகவான் அப்படின்ற தலைப்பை பத்தி பாக்குறோம். சுக்கிர தசை அல்லது சுக்கிர புத்தி காலகட்டத்துல ஜாதகருக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் அல்லது மனமாக இருக்கட்டும், ரெண்டுல ஏதேனும் ஒரு வகையில ஜாதகர் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய கிரக தொடர்பை பத்தி தான் 12 லக்னத்திற்கும் பார்க்க போறோம். பொதுவா சுக்கிரனுடைய காரகம் எல்லோரு மனிதனுக்கும் தேவையானது. எப்படி குரு காரகம் எல்லோரு மனிதருக்கும் தேவையோ அது போல சுக்கிர காரகமும் எல்லா மனிதனுக்கும் தேவை. வாழ்க்கையில இல்வாழ்க்கை சுகங்களை அனுபவிப்பதற்கும் தன் சுகத்தை, அதாவது மன மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு இந்த சுக்கிரன் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா கடைகோடியில வாழ்க்கையில கஷ்டப்பட்டா கூட ஒரு சாதாரணமாக ஒரு தலையில் படுத்து தூங்கினாலும் நிம்மதியா தூக்கம் வரும், மகிழ்ச்சியா பயணப்படுவார். அரசு வாகனங்களிலே பயணப்பட்டாலும் ஜன்னலோர இருக்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பார். அதுபோல சுக்கிரன் கூடுதலா இருக்குன்னா நல்ல ஒரு லக்ஸூரியஸான பொருட்களை, ஆடம்பர வீடு வாகன வசதிகளை அனுபவிப்பார். அதுபோல இல்வாழ்க்கை சுகம் என்ற பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலியமாக, ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலியமாக சுகபோகங்களை அனுபவிப்பதற்கும் இந்த சுக்கிரன் தான் முக்கிய காரணம். சுக்கிரன் ஓரளவுக்கு மேல ஸ்தான வலுவை இழந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு இல்வாழ்க்கை சுகங்கள்ல தடை இருக்கு. எப்படி குரு காரகம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமோ அது போல சுக்கிரனுடைய காரகமும் முக்கியம். இப்படிப்பட்ட சுக்கிரன் ஒவ்வொரு சில லக்னங்களுக்கு யோகரா இருப்பார், சில லக்னங்களுக்கு அவயோகரா இருப்பார். விதிப்படி பொதுவான அமைவுகள்ல தனுசு மீனத்திலாம் பிறந்தா முழுவதுமா அவயோக கிரகமா வரையறுக்கப்படுவார். கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி அந்த அளவுக்கு சாதகம் இருக்காது. ஆனா அப்படித்தான் பலன் இருக்குமான்னா கண்டிப்பா கிடையாது. 12 லக்னத்திற்கும் சுக்கிரன் யோகத்தை தர வல்லவர், 12 லக்னத்திற்கும் சுக்கிரன் அவயோகத்தை தர வல்லவர். இந்த பதிவுல முழுவதுமாக யோக முறையை பார்க்கிறோம். எந்த திசை நடந்தாலும் சுக்கிர புத்தி வந்தா அந்த சுக்கிர புத்தியில உங்களுக்கு பொருள், ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை இருக்கிறதோ அல்லது ஜாதகருக்கு மன மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதோ அதற்கான அமையை தான் பார்க்க போறோம். எந்த ஒரு நிலையிலும் பொது விதிகளை எடுத்துக்க வேண்டாம். சுகமோக வாழ்க்கையை 12 லக்னத்திற்கும் சுக்கிரன் தர வல்லவர். அந்த வகையில மேஷ லக்னத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுபோல ஜாதகத்திலே லக்னம் முதல் 12 பாவங்களும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பாவம் தான். ஸ்பெஷலா இந்த சிற்றின்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை சுகத்திற்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். இதுல மட்டும்தான் சுகங்கள் கிடைக்கிறான்னா கண்டிப்பா கிடையாது. 12 பாவங்களும் சுகம் கொடுக்கும். அதனால சுக்கிரன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறாரோ அந்த ஆதிபத்தியத்தின் வாயிலாக சுக்கிர தசை, சுக்கிர புத்தி காலகட்டங்கள்ல நல்ல பலனை கொடுப்பார். அந்த வகையில லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறாருன்னா ஜாதகர் எப்படி இருப்பார்னா மகிழ்ச்சியானவர். உலகத்துல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரை மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற அந்த என்டர்டைன்மெண்ட் மனநிலைமை, தன்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர். 2ஆம் இடம் இருக்கிறதா நல்லா கவர்ச்சியாக பேசி பிறரை மகிழ்விக்கக்கூடியவர், எளிமையாக எல்லோரிடமும் நயம்பட பேசக்கூடியவர், அதாவது நயம் அல்ல இன்பமாக பேசக்கூடியவர், மகிழ்ச்சியாக பேசக்கூடியவர். 3ஆம் இடத்திலே சுக்கிரன்னா இல்வாழ்க்கை தீரிய சுகங்களை கொடுக்கும். 4ல் இருந்தா சுகமோகமான வீடு வாகன வசதிகளின் மூலியமாக மகிழ்ச்சியை கொடுக்கும். 5ல் இருந்தால் ஜாதகரு மனமகிழ்ச்சி கொண்டவர், நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனா இருப்பார், சுயமைய மகிழ்ச்சி அதிகமா இருக்கும், இயலிசை நாடகங்கள் சார்ந்த வெற்றிகளை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிறார்னா செய்யும் வேலையின் மூலியமாக, செய்யும் சேவையின் மூலியமாக மகிழ்ச்சியை பெறுவார். 7ஆம் இடத்தில் இருக்குன்னா வரக்கூடிய துறைகளின் மூலியமாக ஆதாயம் உண்டு, எதிர்பாலித்தவர் மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய நபரினால் மகிழ்ச்சி கிடைக்கும். 8ஆம் இடத்திலே இருக்குன்னா ஜாதகர் தனிப்பட்ட முறையில வெளிநாடு தூரதேச அமைகளோ அல்லது வேறு மாநிலங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியிடங்கள்ல மகிழ்ச்சியை அனுபவிப்பார். 9ஆம் இடம்னா பாக்கியங்கள் ஜாதகருக்கு ரொம்ப சாதாரணமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், எந்த விதமான தடையும் இல்லாம சகல பாக்கியமும் கிடைக்கும். எப்படி யோக நிலையத்தான் பாக்குறோம், அவயோக நிலையம் தான் மாறுபடும். 10ல் இருக்கன்னா தொழிலே மகிழ்ச்சிகரமான தொழிலாக இருக்கும், தொழிலின் மூலியமாக ஜாதகர் மகிழ்ச்சியை அனுபவிப்பார். நிறைய பேர் இது கேள்விப்படலாம். சில பேருக்கு பணம் சம்பாதிப்பதில் அதிக போகம் இருக்கும், அது அவருக்கு மகிழ்ச்சியை தரும். சில பேருக்கு சேவை செய்யறதுல மகிழ்ச்சி இருக்கும், சில பேருக்கு வீடு வாகன சொத்துக்கள் சேர்ப்பதுல மகிழ்ச்சி இருக்கும், சில பேருக்கு பொருளை விரயம் செய்வதில் மகிழ்ச்சி இருக்கும், பணத்தை விரயம் பண்றதுல மகிழ்ச்சி இருக்கும், கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கும். அது போல 12 பாவங்களும் மகிழ்ச்சி தரும். லக்னத்திற்கு எது ஆதிபத்தியமோ அதன் மூலியமா சுக்கிரன் தந்துருவார். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2 மற்றும் 7ஆம் ஆதிபத்தியத்தை சுக்கிரன் பெறுகிறார். 2ஆம் இடம், 7ஆம் இடம், வாக்கு தன குடும்பம், பார்ட்னர் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள். இந்த சுக்கிரன் நன்மை செய்யணும். மேஷ லக்னத்திற்கு சுகபோகமான வாழ்க்கை தசாபுத்திகளை தரணும் அப்படின்னா இந்த சுக்கிரனோடு சூரிய தொடர்பு, இந்த சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பு, குருவோட பார்வை, குருவோட இணையதை விட குரு பார்வை நல்லது. இந்த சூரியன் செவ்வாய் குரு இந்த காம்பினேஷன்ல மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் இருந்து விட்டால், இதுல சூரியனோ செவ்வாயோ குருவோ ஸ்தான பலத்தை பெற்றிருக்குன்னா இந்த சுக்கிரன் தசாபுத்திகள் வரும்போது சுகபோக வாழ்க்கையை மேஷ லக்னத்திற்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? 2ஆம் இடத்தின் மூலியமாக, குடும்பம் பணத்தின் மூலியமாக, ஆப்போசிட் ஜெண்டர் அல்லது கூட்டாளிகள் நண்பு ஒப்பந்ததாரர்களால் கொடுப்பார். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியா வருவார், 6 கூடியவரா வருவார்.
இந்த சுக்கிரன் இயல்பாக லக்னாதிபதி என்றாலும் கூட சிரமம் நிறைய பேருக்கு உண்டு. ரிஷப லக்னத்திலே பிறந்திருப்பார். தசா புத்தியில பார்த்தா சுக்கிர தசையே நடக்கும், ரொம்ப கஷ்டப்படுவார். சுக்கிரன் எல்லாம் நீச்சம் பெற்று இருக்கிறது சாதகம் இல்லாம இருக்கும், அல்லது எட்டிலே மறைந்து சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் சாதகம் இல்லாம இருக்கும். இப்ப இந்த சுக்கிரன் நன்மை பண்ணணும். இந்த சுக்கிரன் தனித்து இருந்தாலும் யோகம் தான், சனி புதனுடைய தொடர்புல இருந்தாலும் யோகம் தான். தனித்து இருந்தாலும் நன்மை, சனி புதன் தொடர்பு, அடுத்து செவ்வாய், இந்த காம்பினேஷன்ல இருக்கும் பொழுது இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி ரிஷப லக்னத்திற்கே யோகம் பண்ணும். தனித்து வலுத்திருந்தாலும் நன்மைதான். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் எப்படி யோகம் கிடைக்குன்னா 6ஆம் இடம் மற்றும் லக்னத்தின் மூலியமாக, 6ஆம் இடம் மற்றும் லக்னத்தின் மூலியமாக. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்திற்கு 12க்கு அதிபதி மற்றும் 5க்கு அதிபதி. குழந்தையை குறிக்கிறது, 3 உலகை குறிக்கக்கூடியது, 3 கட்டமான காலத்தை குறிக்கக்கூடியது, விரயத்திற்கானது. இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டாருன்னா நிறைய சுகபோக பொருட்களை மிதுன லக்னக்காரர்கள் அனுபவிப்பார்கள். இந்த சுக்கிரனோடு சனி பகவான், புதன், குரு பார்வை, குரு பார்வை சாதகமா அமையும். இந்த குரு பார்வை இந்த இடத்துல பார்வையில இருக்குன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகம், சுக்கிர தசை சுக்கிர புத்தி காலகட்டங்கள் பெரும் யோகம், பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நம்ம டீட்டெயில்டா சொல்லல, ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் தெரியணும். நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்கறது லக்ன ரீதியில பொதுவான விதிகளின் அடிப்படையில. இப்ப கடக லக்னம்னா சுக்கிர தசை நன்மை பண்ணாது, சுக்கிர தசையில சரத்தில் பிறந்தவருக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி கஷ்டம் அப்படின்றது தான் இருக்கு. அதுக்கான இது பொது வீடியோ தான். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அதனால இந்த தொடர்பு இருந்தா நீங்க பயப்படவே வேண்டாம். சுக்கிர தசை சுக்கிர புத்தி நன்மைதான் செய்யும், கெடுதலை செய்ய போறதில்லை. இந்த சுக்கிரன் கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரனோடு குரு பார்வை, பார்வையை கடைசியா எழுதிக்கலாம், குரு பார்வை. ஓகே, சூரியன் செவ்வாய் குருவோட பார்வை, இந்த காம்பினேஷன் இருக்குன்னா கடக லக்னக்காரர்களுக்கு யோகம். கடக லக்னக்காரருக்கு சுக்கிர தசை நன்மைதான் பண்ணி ஆகணும், அவயோகம் இல்ல. சுக்கிர தசை சுக்கிர புத்தி யோகம், யோகம். லக்னத்திற்கு 4, 11க்கு அதிபதி. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்னத்திற்கு 3, சிற லக்னன்றதால 3ஆம் அதிபதி மாரக அதிபதியா வருவார். அதுவும் ஒரு காம்பினேஷன்ல சிரமத்தை கொடுக்கும். 3, 10க்கு அதிபதியா வரார். ஜீவனத்திற்கும் தீரியத்திற்கும். இப்படிப்பட்ட சுக்கிரன் தசையோ புத்தியிலோ நன்மை செய்யணும். அதே விதிகள் தான். ஜாதக ரீதியில செவ்வாயினுடைய தொடர்பு நன்மையை கொடுக்கும். சூரியனுடைய தொடர்பு, இதுல சூரியனை விட முதன்மையானது. சூரியன் கூட லக்னாதிபதி எடுத்துக்க வேண்டாம். இப்பொழுது லக்னாதிபதி செவ்வாய் புதன் குரு பார்வை, குரு பார்வை. செவ்வாய் புதன் குரு பார்வையில இருந்தா இந்த சுக்கிரன் சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு தசா புத்தி காலகட்டங்களிலே சுகமுக வாழ்க்கையை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? ஆதிபத்தியத்தின் ரீதியா சகோதர காரகம், தைரியத்தின் மூலியமா, தொழிலின் மூலியமா நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு. கன்னி லக்னம், கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்குன்னா 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம 9ஆம் இடம்ன்ற தந்தையுடைய உறவுகள் பாக்கியத்தை குறிக்கிறார். இந்த சுக்கிரன் தசா புத்திகள்ல நன்மையை செய்யணும். சனியோட தொடர்பு, புதனுடைய தொடர்பு மிகப்பெரிய ஆதாயம். அடுத்ததா குரு பார்வை, குரு பார்வை. இந்த தொடர்புகள்ல இருக்கும்பொழுது நன்மை உண்டு. இந்த தொடர்புகளிலே சுக்கிர தசை சுக்கிர புத்தி நன்மை. கன்னியை பொறுத்த வரைக்கும் தனித்து இருந்தாலும் யோகம் தான். ஆனா தனித்து ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாதுன்றதுனால மேல சொன்ன கிரக தொடர்புகள் இருந்தால் பெரும் யோகத்தை பெறுவீர்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னாதிபதி மற்றும் 8க்கு அதிபதி, அஷ்டமாதிபதி கிரகம், மறைவு பாவம் ஆயெல்லாம் வச்சிருக்கு. வெளிநாடு தூரதேசத்துல துலாம் லக்னத்துல பிறந்தவர் வசிக்க வேண்டும் என்றால் ஜாதகத்திலே சனியினுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு முதன்மையா பெற்றிருக்கணும். அடுத்து செவ்வாய், சனி புதன் செவ்வாய் தொடர்பை பெற்று துலாம் லக்னத்துல இருந்தா சுக்கிர தசை சுக்கிர புத்தி யோகம். எந்த தொடர்புமே இல்லை. சுக்கிரன் 12ல நீசமா இருக்கு, இல்ல 3ஆம் இடத்துல இருக்க 6ஆம் இடத்துல இருக்கிறதா சிரமம் கொடுத்துரும். துலாம் லக்னக்காரனுக்கு சுக்கிர தசை அவயோகத்தை செய்யும். அதனால இந்த பொது விதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம்ன்றதுக்காக தான் இந்த ஜெனரலான ஒரு பதிவு கூட. நம்ம இந்த கிரக தொடர்பு இருந்தா யோகம் தான். விருச்சக லக்னம், லக்னத்திற்கு 12க்கு அதிபதி 7ஆம் அதிபதி, துணைவர் விரய பாவம். 7, 12 ரொம்ப முக்கியம் இல்வாழ்க்கை சுகங்களுக்கு. அப்ப இந்த பாவம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்க முடியும்? சுக்கிரனோடு செவ்வாயினுடைய தொடர்பு நன்மை கொடுக்கும், சூரியனுடைய தொடர்பு நன்மையை கொடுக்கும். குருவோட பார்வை, குருவோட இணைவது எப்பொழுதுமே சிறப்பல்ல. குருவோட பார்வை நன்மையை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். குருவோட பார்வை தான் நன்மையை கொடுக்கும். விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு. தனுசு லக்னத்துல அடுத்து பிறந்திருக்கிறீங்க. சுக்கிரதசை நன்மை செய்யணும். ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக். தனுசு லக்னக்கார சுக்கிரதசை வந்தாலே சிரமமா? கண்டிப்பா சிரமம் உண்டு. ஆனால் அதையும் தகுடுபடி ஆக்கணும்ல. லக்ன 6க்கு அதிபதி, அதையும் தகுடுபடி ஆக்கக்கூடிய விதி உண்டு. 6, 11க்கு அதிபதி. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது, தனலாபத்தை அதிகரித்து கொடுக்கறது, அடிஷனல் விஷயங்கள், அடிஷனல் சந்தோஷங்கள் 11ல. 6ல நல்ல வேலை அதிகாரங்கள், ஒரு பதவி எல்லாம் கொடுக்கணும். அந்த வகையில சுக்கிரனோடு சூரியனுடைய தொடர்பு
செவ்வாயினுடைய தொடர்பு. அடுத்ததா சனி தொடர்பு. சூரியன் செவ்வாய் சனி சுக்கிர தொடர்பை வெற்றிருக்குமாயின் இந்த காம்பினேஷன்ல நன்மை உண்டு. புதனையே எடுத்துக்கலாம் பார்ட்னர் ரீதியான விஷயங்கள்ல சாதகம் இல்லாம போகும். அதனால சனி நன்மை கொடுக்கும். இந்த காம்பினேஷன்ல தனுசு லக்னக்காரர்களுக்கு யோகம் தான், தனுசு லக்னக்காரர்களுக்கு சிரமம் இல்லை. ஆனா அவயோகின்றதுனால 6ஆம் இடத்தோடு அதிகமா வெளுத்தா ஏதாவது ஒரு உடல் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருப்பார். மற்றபடி சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துருவார். மகர லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, லக்னத்திற்கு 5க்கு அதிபதி 10க்கு அதிபதி. மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரன் தொழில் மூலியமாகவோ பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக அல்லது மனதின் மூலியமாக குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம் பண்ணணும். இந்த சுக்கிரனோடு புதனுடைய தொடர்பு வெறும் நல்ல பலனை கொடுக்கும். புதன் தொடர்பு. அடுத்ததாக சனி பகவானுடைய தொடர்பு, இது நன்மை உண்டு. அடுத்ததா செவ்வாய். இந்த காம்பினேஷன்ல மகர லக்னத்தில் இருந்தால் நன்மை உண்டு. செவ்வாய் புதன் சனி தொடர்போடு இருந்தால் மகர லக்னக்காரர்களுக்கு பெருமையோகாதிபதியா வருவார். அவருக்கு நன்மை உண்டு, நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தசை நல்லது, புத்தி நல்லதை கொடுக்கும். இதே மகர லக்னத்துக்கு யோகாதிபதியா இருந்தாலும் ஸ்தான உறவு இழந்திருந்தாருன்னா சிரமம். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 4 மற்றும் 9க்கு அதிபதி. சுக்கிரன் அந்த அளவுக்கு பெரும் யோகத்தை செய்ய ஆதிபத்தியம் இல்லை, 9ஆம் இடம் என்ற பாதகத்தில் இருக்கிறது. இந்த சுக்கிரனோடு சனி தொடர்பு, புதன் தொடர்பு, குரு பார்வை, இது நன்மை. சுக்கிரனோடு சனி புதன் தொடர்பு அல்லது குரு பார்வையில இருப்பது சுக்கிரன் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டு. சுக்கிர தசை சுக்கிர புத்தி காலகட்டங்களிலே தசாபுத்தி அம்சங்களின் அடிப்படையில சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார். சுகபோக வாழ்க்கையை தரும் சுக்கிரன். மீன லக்னத்திற்கு அவயோக பாவம் தான், 3 மற்றும் 8க்கு அதிபதி. நிறைய மீன லக்னக்காரர்கள் வெளிநாட்டுல இருக்கிறது காரணம் சுக்கிரன் தான். வெளிநாட்டில் இருப்பதற்கு காரணம் சுக்கிரன் தான். தூரதேசத்துல மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்வது காரணம் சுக்கிரன் தான். மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரனோடு சூரியனுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு, அடுத்ததா சனி பகவானுடைய தொடர்பு, இந்த காம்பினேஷன் இருப்பது நன்மை உண்டு. இதுல தனுசு மீனத்துக்கு புதனுமே எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு தொடர்போடு வந்தாலே யோகத்தை கொடுத்துரும். வெளியூர் தூரதேச அமைப்புகள்ல உறுதிப்படுத்துறோம். ஸோ இப்போ 12 லக்னத்திற்கும் பார்த்தோம். நம்ம சொன்ன கிரக தொடர்புல இருந்தா நீங்க பொது விதிகள்ல பயப்படவே வேண்டாம். அவர் பாதகாதிபதியா வரார், மாரகாதிபதியா வரார், இயற்கை அவயோகியாக வரார், 8க்கு அதிபதியா வரார் என்றால் பயமே வேண்டாம். சுகபோக வாழ்க்கையை தசாபுத்திகளில் சுக்கிரன் கொடுத்து செல்வார். இதுல ஸ்தான பலம், நம்ம அடிஷனலா சொன்ன இந்த 3 கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெற்று சுக்கிரன் தொடர்புனா பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். சுக்கிரன் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிற இந்த கிரகம் சும்மா இணைந்து மட்டும் இருக்குன்னா குறைந்தபட்சம், அதாவது பெரும் கெடுதல் இல்லாம சுக்கிர தசையில எல்லோரும் போல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.